வணக்கம் நண்பர்களே, நான் பரமேஸ்வரன், ஆதியகை மரபு விதை சேகரிப்பு மையம்லேருந்து. இப்போ அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, பலதானிய விதைகளை கலந்துக்கிட்டு இருக்காங்க. இது என்ன பலதானிய விதைகள் அப்படின்னா, ஒரு மண்ணை வளப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, மண்ணில் எருவை தூவி விட்டுட்டு இதை மண்ணை தயார் பண்ணுவோம். இதை அடி உரமாக பயன்படுத்துவோம். அந்த மாதிரி இந்த பலதானிய விதைகளை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ வீதம் நிலத்தில் தூவி விட்டு, இது ஒரு 45 நாள் 60 நாள் வளர்ந்ததும் இதை அப்படியே மடக்கி உழவு பண்ணுறது மூலமாக மண்ணோட வளத்தை அதிகம் பண்ண முடியுங்க. மண்ணில் தழைச்சத்துக்களை அதிகம் பண்ண முடியும். மண்ணில் பார்த்திங்கன்னா நுண்ணுயிர் பெருக்கத்தை அதிகம் பண்ணிக்க முடியும். மண்ணில் நீர்பிடிப்பு தன்மையை அதிகம் பண்ண முடியும். மண் ரொம்ப இறுக்கமாக இருக்குது அப்படின்னா அந்த மண்ணோட இறுக்கத்தை உடைக்கிறதுக்கு இந்த பலதானிய விதைப்பு முறை உதவியாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன விதைகள்லாம் நம்ம கலக்கிறோம் அப்படின்னா, தானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உரப்பயிர்கள், அதுக்கப்புறம் வாசனை பயிர்கள்னு சொல்லி ஒரு 20க்கும் மேற்பட்ட விதைகளை கலக்கிறோம். ஸோ இந்த மாதிரி 20க்கும் மேற்பட்ட பலதானிய விதைகளை கலந்து இதை ஒரு 25 கிலோ வீதம் ஒரு ஏக்கருக்கு தூவி விட்டு இதை 45லேருந்து 60 நாளில் மடக்கி உழவு பண்ணுற முறை தான் இந்த பலதானிய விதைப்பு முறை. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த பலதானியங்களில் என்னென்னவெல்லாம் சேர்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானியங்களை பொறுத்த வரைக்கும் கம்பு, சோளம், மக்காச்சோளம், அதுக்கப்புறம் கேழ்வரகு, அப்புறம் நெல் சேர்க்கலாம், கோதுமை சேர்க்கலாம். இப்படியான தானியங்கள் நம்ம சேர்த்துக்க முடியும். பயிர் வகைகளை பொறுத்த வரைக்கும் உளுந்து, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, கொள்ளு, நரிப்பயிறு, சுண்டல், இந்த மாதிரியான பயிர் வகைகளை சேர்த்திக்கலாம். எண்ணெய் வித்துக்களை பொறுத்த வரைக்கும் சூரியகாந்தி, நிலக்கடலை, ஆமணக்கு, எள், அதுக்கப்புறம் வாசனை பயிர்களை பொறுத்த வரைக்கும் கொத்தமல்லி, வெந்தயம், கடுகு, அதுக்கப்புறம் சணப்பை, தக்கப்பூண்டு மாதிரியான உரப்பயிர்கள். இப்படியான 20க்கும் மேற்பட்ட விதைகளை கலந்து 25 கிலோ வீதம் நம்ம 2875ன்னு சொல்லி எல்லாருக்கும் அனுப்பிட்டுருக்கோங்க. தேவைப்படுறவங்க இதில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணலாங்க.